டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்கும். ஏசியிலே இருக்கீங்க, இல்ல வெளியில ரொம்ப சுத்திட்டே இருக்கும். பாடி ஹீட் இருக்கு. நைட்ல ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கோம். இதுல முக்கியமா நெறைய பேர் பண்ற விஷயம், நம்ம பெட்ஷீட், பெட் கவர் இருக்கு இல்லைங்களா? அதுவும் பில்லோ கவரும் மாத்துறதே கிடையாது. எத்தனை மாதங்கள் ஆனாலும் அப்படியே யூஸ் பண்ணுவோம். அதனாலேயே கண்டிப்பா டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் வரும். 4, 5 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் ஃபால் யாராலயுமே தடுக்க முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம மாத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அக்கறை செலுத்தி நம்ம மாத்திட்டு வந்தோம்னா, நேச்சுரலாவே ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிச்சுரும். வாரம் ஒரு முறையாவது இந்த தப்பலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. சித்த மருத்துவத்துல சித்தர்கள் நமக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம். இது தப்பலம் ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம செய்வோம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா, இந்த ஆட்டிசம் குழந்தைங்க, சிபி சைல்டு, செரிப்ரல் பால்சி இருக்கக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்கு எல்லாமே தப்பலம் ஒரு மிக சிறந்த ஒரு முறை. அது மாதிரி பொடி திமிறுதல் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சில மூலிகைகள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன நோய் இருக்கோ, அந்த உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூலிகைய தலையில பசும்பாலோட கலந்து தலையில அப்ளை பண்ணிட்டு லைட்டா தட்டி தட்டி விடுவாங்க. நம்ம பார்த்திருப்போம். சில திரைப்பட பாடல்கள்ல கூட பார்த்திருப்போம். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு தலையில தட்டி தட்டி விடுவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நமக்கு ஆசையாவும் இருக்கும். ஆனா அது ஒரு சிறந்த மருத்துவ முறை.